வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் பார்த்தீங்கன்னா நடிகைகள் ரகசிய திருமணம் செஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த நடிகர் மீது போலீஸாரில் புகார் கொடுப்பாங்க. அப்படி சோசியல் மீடியா முழுவதும் பார்த்தீங்கன்னா வைரலாகி அவங்களுடைய ரகசியம் எல்லாமே வெளியே வருவது வழக்கமாக இருந்துட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு இளம் பெண் நடிகர் மீது பரபரப்பு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த செய்தி தான் இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். 11 ஆண்டுகளுக்கு முன் ரகசிய திருமணம். திடீரென தன்னை கழட்டி விட்டதாக பிரபல நடிகர் மீது இளம்பெண் பரபரப்பு புகார் கொடுத்திருக்காங்க. தெலுங்கு திரையுலகில் இளம் ஹீரோ ராஜ் தருண் மீது லாவண்யா என்ற இளம்பெண் பரபரப்பு குற்றச்சாட்டுடன் போலீசாரில் புகார் அளித்திருக்கிறாரு. இந்த செய்தி தான் தெலுங்கு திரையுலகில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா விவாதமாக எழுந்திருக்கிறது. பல படங்கள்ல நடித்து ரசிகர்களை கவர்ந்து வரும் இளம் ஹீரோவாக ராஜ் தருண் நடிப்பில் விரைவில் வெளியாகியுள்ள படம்தான் திரகா பாத்ரா ஷாமி. இந்த நிலையில தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தில் நரசிங் காவல் நிலையத்தில் லாவண்யா என்ற இளம்பெண்ணும் ராஜ் தருண் மீது புகார் அளித்திருக்காங்க. அந்த செய்தி இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜ் தருண் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக நம்பி தன்னை உடல் ரீதியாக பயன்படுத்தியதாகவும், நாங்கள் கோவிலில் 11 வருடங்கள் திருமணம் செய்து கொண்டதாகவும் லாவண்யா கூறியிருக்காங்க. இந்த நிலையில ராஜ் தருண் தனது படத்தின் நாயகியுடன் ஏற்பட்ட தொடர்பு காரணமாக என்னை விட்டு பிரிந்து சென்ற ராஜ் 3 மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி வெளியூர் ஒன்றில் தங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த நடிகை பார்த்தீங்கன்னா போலீசார்ல புகார் கொடுத்திருக்காங்க. என்னை கைவிடவில்லை என்றால் தன்னை கொன்று விடுவதாகவும், உடல் இருக்கும் இடம் தெரியாமல் உடலை அழித்து விடுவதாகவும் ராஜ் தருண் அவரை அப்போது போன்ல பார்த்தீங்கன்னா மிரட்டி வருவதாக புகார் மனு எழுதியிருக்காங்க. மேலும் ராஜ் தருண் மீது தனது உலகம் என்று குறிப்பிட்டுள்ள லாவண்யா போதைப் பொருள் வழக்கில் அவருக்காக நான் கைதாகி 45 நாட்கள் சிறையில் இருந்ததாகவும், அதன் பிறகு ராஜ் எனக்கு எந்த விதத்திலும் உதவவில்லை என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புகார் பார்த்தீங்கன்னா போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் விரைவில் ராஜ் தருண் பார்த்தீங்கன்னா கைது செய்வாரா என்ற கேள்வியிலும் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த புகார் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பட உலகில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியுள்ளது. இப்ப பார்த்தீங்கன்னா போலீசார் இவரை தீவிர விசாரணையை நடத்துவதற்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.